சார் வணக்கம். மதிவானன் சார் வணக்கம். நீங்கள் பார்த்தீங்களா பேச்சு? நீங்கள் வெளுன்னு வெளுத்துட்ருக்கிறாரு, கவனிச்சிங்களா டிஎம்கேவை? அதாவது நீங்கள் யாரை தற்குறின்னு சொன்னீங்களோ அந்த தற்குறி தான் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையின் எதிர்காலத்தையே சூன்யமாக்கி இருக்கிறார்கள். நீங்கள் தீய சக்தி மட்டுமல்ல, நீங்கள் தூர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. உங்களுக்கும் நோட்டு தேவைப்படுது பல சக்தி விஜய் மாதிரியே. எனக்கு மறந்து போச்சு அவர் சொன்னது. நானும் எழுதி வச்சுதான் படிக்கணும் போல தெரியுது. இல்லை அது இப்போ நடிகராக இருந்து முதலமைச்சராக மாறி இருக்க ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஒரு 20 நாள் கழித்து மக்கள் சந்திப்புன்ற பேரில் ஒரு கூட்டத்தை போடுறாரு. அந்த கூட்டத்தில் ஒரு விஷயத்தை அவர் மறந்துடுறாரு. பேசுகிற அந்த நிமிஷம் அவர் தமிழ்நாடுடைய முதலமைச்சர். ஓகே. ஆனால் ஒரு கட்சி தலைவராகவும் பேசாமல், ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகவும் பேசாமல், என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சக மனுஷனாகவுமே அவர் பேசலை அந்த இடத்துல. ஓகே. அவர்கிட்ட என்ன எதிர்பார்த்துருப்பாங்க இந்த மேடையில் வரும்போது அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துன்னு இருக்குது, பாலியல் சீண்டல் நடந்துன்னு இருக்குது. இது சம்பந்தமாக நம்ம முதலமைச்சர் பேச போகிறாருன்னு எதிர்பார்த்து காத்துருந்துருப்பாங்க. அதை அவர் தொடவே இல்லை. சொன்னார் எஃபிஷியண்டான ஆஃபீஸர்ஸ் வர அது எப்படின்றது நான் சொல்கிறேன். ஒரு சிங்கப்பெண் திட்டம், ஏதோ அதிரடிப்படை ஏதோ ஒரு திட்டம்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு மறுநாள் காலையில் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போக முடிஞ்ச திரு ஜோசப் விஜய் அவர்களால் ஏன் அதை உடனடியாக செய்ய முடியலன்றதுக்கான விளக்கம் சொல்லியிருப்பார்னு எதிர்பார்த்து அந்த விளக்கத்தையும் அவர் சொல்லலை. சரி, இங்கேருந்து கஷ்டப்பட்டு ஃப்ளைட்லாம் போட்டு டெல்லிக்கு ஒரு 8 பேரை கூட்டின்னு போயிட்டு அங்கே பிரைம் மினிஸ்டரை பார்க்க போய் அங்கே அமித்ஷா அவரை தவிர்த்துட்டு, குடியரசுத் தலைவர் தவிர்த்துட்டு எதுக்காக போனோம், ஏன் போனோம், அங்கே என்ன நடந்தது, அதையாவது இந்த பொதுவெளியில் சொல்லுவார்னு எதிர்பார்த்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அதை பற்றியும் பேசலை. சரி, தேர்தல் வாக்குறுதி நான் கொடுத்துருக்கேன், அந்த வாக்குறுதியில் நான் இதெல்லாம் நிறைவேற்ற போகிறேன், இதெல்லாம் நான் நிறைவேற்றி இருக்கேன், இதில் இத்தனை சதவீதம் நான் முடிச்சிருக்கேன், 110% முடிச்சிருக்கேன், 5% முடிச்சிருக்கேன், அந்த மாதிரி எதையாவது பேசுவார்னு எதிர்பார்த்து நின்ன மக்களுக்கும் பேசலை. அவருக்கு என்ன பிரச்சனை, அந்த இடைத்தேர்தல் வரப்போகுது அங்கே திருச்சி கிழக்கில், திரும்ப அங்கே பிரச்சாரத்துக்கு போன அந்த மக்கள்கிட்ட ஒரு மன்னிப்பும் கேட்கல. உங்களை நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டீங்க, உங்களுக்கு செயல்பட முடியாமல் போயிடுச்சு, ஆனால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் என் சட்டப்பிரகாரம் பெரம்பூரில் மட்டும் தான் என்னால் நிற்க முடியும், அப்படி எதையாவது பேசுவார்னா பார்த்தா அதையும் பேசலை. அப்போ எதுக்கு தாங்க அவர் போனாருன்றது யாருக்குமே தெரியல. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இடைத்தேர்தலுக்காக முன்னாடியே போய் பிரச்சாரத்துக்கு போயிருக்காருன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதோட வெளிப்பாடாக தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தேர்தல் பிரச்சாரத்தில் பேசின மாதிரியே டிஎம்கே டிவிகேன்னு பேச ஆரம்பிச்சு. ஓகே. ஸோ முதலமைச்சராக அவர் நினச்சி பேசியிருந்தாருன்னா, ஒரு இது வரைக்கும் இந்த 20 நாளில் ஒரு 127 கொலை நடந்திருக்கு, ஒரு 480 மேலே குற்ற சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் நாங்கள் இவ்வளோ எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், இவ்வளோ நடவடிக்கை எடுத்திருக்கோம், இவ்வளோ துரிதப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு பேசியிருக்காருன்னு பார்த்தா அது பேசுகிறேன். ஏன்னா அவர் அந்த இடத்துல உணரலை. திரும்பவும் யாரோ ஒரு வசனம் எழுதி கொடுக்குறாங்க, அந்த வசனத்தை மேடையில் பேசுகிறாரு, பேச முடியாமல் கஷ்டப்பட்டு நீங்கள் சொன்ன மாதிரி எதையோ பேச வேண்டிய சூழ்நிலை அவர் பேசுகிறார். நான் சொன்ன மாதிரி இல்லைங்க, அவர் என்ன பேசினாரோ அதை தான் நான். அவர் சொன்னது தான் நீங்கள் சொன்னீங்க. அவர் எப்படி பேப்பர் பார்த்து கஷ்டப்பட்டு படித்தாரோ அதே மாதிரி நீங்களும் அந்த லைன்ஸை மறந்துட்டு சொன்னீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர்னு முதல்ல உணரணும். தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் நம்ம இந்த இன்னைக்கு பேசுறத பார்த்தா நமக்கும் லைன் எல்லாம் மறந்து போயிடும் சார். இன்னைக்கு வந்து நீங்க வந்து முன்னாடி உங்களுக்கு 10 காரு, பின்னாடி ஒரு 10 காரோட உங்களுக்கு எஸ் கார்டு கொடுத்து போறாங்கன்னா நீங்க முதலமைச்சரா இருக்கீங்க. அந்த வேலையை தயவு செஞ்சு செய்யுங்க. எங்க பார்த்தாலும் மின்வெட்டு பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, மக்கள் ரோட்ல வந்து போராட்டம் பண்ற கட்டத்தில் நிக்கிறீங்க. 6 மாசம் உங்களுக்கு டைம் தராங்கன்னு சொன்னா எதுக்கு? நிர்வாகத்துக்கு. தவறு செய்யும் போது வேடிக்கை பார்க்கறோம்னு நாங்கள் சொல்லியிருந்தோமா? யாராவது எந்த அரசியல் கட்சியாவது சொல்லிச்சா? போய் கதறோம் உதறணும். அவர் சொன்னதெல்லாம், அவர் சொன்னது உங்களுக்கு எதுவுமே புரியலையா? இல்லை நீங்க சொல்றது தான் பாருங்க. 6 மாதம் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களால 6 மணி நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியல. கல்யாண வீட்டிலலாம் போய் புலம்புறாங்க. நான் தேர்தலுக்கு முன்னால சொன்னதெல்லாம் அப்படியே நடக்குதா பார்த்தீங்களா, நான் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்குது பார்த்தீங்களா அப்படின்ட்டு என்ன சொல்றேன்னா, முதலமைச்சர் பதவியை விட்டுட்டு வேணா ஜோசி ஜோ பார்க்க போயிடுங்க. யார் வேணான்னு சொன்னா, முன்னாடி சொன்னது பின்னாடி சொன்னது இதெல்லாம் என்ன மேடை திமுகவோட கூட்டமோ திராவிட கழகங்களோட கூட்டமோ எப்படி இருக்கும்னா, மாலை நேர வகுப்புகள்ல இருந்து தான் ஆரம்பிச்சது. சரி,
கல்யாணமாக இருந்தாலும் சரி, காது குத்தா இருந்தாலும் சரி, நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே அரசியல் பேசப்படும். இது காலங்காலமாக இருந்தது. அவருக்கு அது தெரியலன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. அது யாரோ ஒருத்தர் வீட்டு கல்யாணம் கிடையாது, எங்கள் மாவட்ட செயலாளர் வீட்டு கல்யாணம். எங்கள் மாவட்ட செயலாளர் வீட்டு கல்யாணத்தில் நாங்கள் பேசாமல் வேற போய் என்னத்தை பேச சொல்கிறீங்க? ஸோ அவருக்கு அது தெரியலங்க. அவர் ஏதாவது கட்சிக்காரங்க நிகழ்ச்சிக்கு போனால் அவருக்கு தெரியும். கட்சிக்காரங்க நிகழ்ச்சிக்கு போய் கட்சிக்காரங்க மத்தியில் மாவட்ட செயலாளருக்கோ ஒன்றிய செயலாளருக்கோ போயிருந்தாருன்னா அங்கே எப்படி நடந்துக்கணுன்றதுக்கு ஜோசப் விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும். அவருக்கு போய் பழக்கம் இல்லை. ஓகே. அதனால அவருக்கு என்னன்னா இதெல்லாம் புதுசா தெரியுது. ஓ, நீங்க பேசுறது அவருக்கு புதுசா தெரியும். புதுசா அரசியலே அவருக்கு புதுசு சார். திரும்ப திரும்ப நீங்க நல்லா புரிஞ்சுங்களேன். அவர் என்னவோ நினைச்சாரு. அவரே ஒரு விதத்துல நம்மளை முதலமைச்சர் ஆக்குவாங்களா கற்பனை நின்றுருக்க மாட்டேன். அவர் முதலமைச்சர் ஆகிட்டாங்க. அதனால அவருக்கு என்ன பண்றன்னு தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதை ரெண்டாவது பண்ணணும்ன்றதே தெரியல. தெரியாத ஒரு விளைவா தான் அவர் எல்லா செயலும் செய்யறாரு. நான் என்ன சொல்றேன்னா, திமுகவுடைய குறை சொல்றாருல்ல, திமுக மேல அவர் ஏதோ சொல்றாரு. இப்போ திமுக மேல குறை சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டா திமுக செஞ்ச சாதனைகளை பத்தியும் பேசணும். இப்போ இந்த தமிழ்நாடுன்ற பேர் யார் வச்சா? திமுக தானே வச்சுது. விதவை திருமணத்தை அங்கீகரிச்சது யாரு? இந்த திமுக தானே. பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தது யாரு? இந்த திமுக தானே. இல்ல அவர் சார், அவருக்கு யாரும் எழுதி கொடுக்குறாங்க சார். பிரச்சனை நல்லா புரிஞ்சுங்க. எழுதி கொடுக்கறத அவர் பேசுறாரு சார். நீங்க இன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடா இன்னைக்கு இருக்குதுன்னா இதே விஜய் அவர்கள் சொன்னது கல்வியில சரியில்லைன்னு பேசினார். இதே விஜய் தேர்தல் பட்சத்தில் பேசினார் சார். பொருளாதாரத்தில் நீங்க நம்ம நம்பர் 1, இன்னைக்கு நம்பர் 1. அது பொருளாதாரம் சரியில்லைன்னு பேசினவர் அவர் சார். இன்னைக்கு சொல்றாருல அவர் எதுவுமே இல்லாம ஆக்கிட்டாங்கன்னு. தயவு செஞ்சு அவர் புரிஞ்சுக்கணும். என்னைக்கு நீங்க அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் பதவி எடுத்துக்கிறீங்களோ அந்த நிமிஷத்துல நீங்க தான் பதில் சொல்லணும். அந்த பதில் சொல்ற வேலையில இருந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா தப்பிக்க பாக்குறீங்க. இதான் நிதர்சனமான உண்மை.